வாழ்க வளமுடன். ஃபஸ்ட்டு நம்ம துணியை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணி எடுத்து ஓப்பன் சைடு அந்த பக்கம் வச்சுட்டு எப்பவும் போல் நம்ம இந்த ப்ளவுஸ் துணியை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்குவோம். இந்த ப்ளவுஸ் துணி வந்து நமக்கு இந்த அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டான அளவா அப்படின்னா கொஞ்சம் லூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுவும் அதை மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் அளவு வந்து நம்ம பார்த்து கட் பண்ணணும். அவங்களோட பாடி லூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 44 இன்ச்சஸ் வருது. ஓகேங்களா? அவங்களுக்கு பாடி லூஸ் 44 இன்ச்சு. ஸோ அப்போ அவங்க பார்த்துக்கிட்டோம்னா எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே 22 இருக்குது. ஸோ 44 இன்ச்சுனா அது 4ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ வந்து அவங்க பாடி லூஸ் 44 இன்ச்சுனா அதை 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 11 வரும். 11 கூட ஒரு 3/4 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணணும். அதாவது 11.25. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடம் 22 வருது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச்சு நமக்கு வந்து அதிகமாக கொடுக்கும். ஓகேங்களா? 11.25க்கு பதிலாக நம்ம என்ன வைக்கலாம்னா 11.5 வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப லூஸ் கொடுத்துரும். ஸோ ஏன்னா இது வந்து லைனிங் ப்ளவுஸு. ஸோ லைனிங் ப்ளவுஸை காட்டிலும் உங்களுக்கு வந்து சாதா ப்ளவுஸ் நல்லாவே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அப்படிங்கையில் நம்ம வந்து இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம லூஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம். 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக கூட லூஸ் கொடுக்கலாம். 11.25 வச்சா கூட உங்களுக்கு கரெக்டாக தான் அமையும். ஏன்னா இது வந்து நல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் சாதா ப்ளவுஸு. ஹிப் சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இன்ச் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு விட்டுருவோம். ஹிப் சைஸ் 42 அப்படியே நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம்னா வெயிட் நாங்கள் 40 10.5 வரும். 10.5 அப்படியே வச்சுக்குவோம். இப்போ ஆம்ஹோல் ஹைட்டு வந்து இவங்களுக்கு எவ்வளோ வைக்கலான்னு பார்ப்போம். ஏழரை வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக 7 வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா? இது 1/2 இன்ச்சு போக இங்கே இருந்துச்சுன்னா ஒரு 1/2 இன்ச்சு மேலே 7 இன்ச்சு வச்சுருக்காங்க. ஆம்ஹோல் ஹைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 வச்சுருக்காங்க. இந்த அளவு வந்து ஷோல்டர் அளவு வந்து 3 இன்ச் அவங்களுக்கு வந்து நம்ம விடலாம். நெக்குக்கு 3 இன்ச்சு விட்டுட்டு இவங்களுக்கு வந்து பாடி லூஸ் அதிகமாக இருக்கிறதால நம்ம 3 இன்ச்சு தாராளமாக விடலாம். ஸோ இப்போ வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இங்கே, தையலுக்கு 1/4 இன்ச்சு இங்கே விட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 6 இன்ச்சு வருது. ஸோ ஆம்ஹோல் ஹைட்டு கூட 6 இன்ச்சு வச்சுக்கலாம். 7ங்கிறது ரொம்ப இறக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கணும். ஃபஸ்ட்டு 7ல் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆம்ஹோல் சுற்றளவு கரெக்டாக வந்ததுன்னா நம்ம பார்த்துக்கலாம். இல்லைன்னா இதை மேலே எடுத்துக்கலாம். ஸோ 11 கரெக்டாக இருக்கும். கீழே இருக்க அளவு பார்த்துட்டு இது பண்ணோம் அப்படின்னா இப்போ 11 கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி எங்களுக்கு பார்த்தா பாடி லூஸ் வந்து 44 வருது. அவங்களுக்கு ஹிப் அளவு பார்த்துக்கிட்டா 42. வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த அளவு வந்து 1.25 வைக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து பேக் சைடில் கொஞ்சம் பெண்ட் ஆவாங்க. சரிங்களா? இந்த அளவு வந்து அவங்க பெண்ட் ஆகிறது ஆகாத பொறுத்து தான் நம்ம வந்து வைக்கணும். 11.25 வைக்கிறேன். சரி 1.25 வைக்கிறேன். இந்த அளவு வந்து நம்ம ஒரு பாதியிலேருந்து வரைஞ்சிக்குவோம். இந்த அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 10.25 இருக்குது. அதாவது 10.25 20 சுற்றளவு வரும். ஆனால் அவங்களுக்கு ஆம்ஹோல் சுற்றளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா 17 இன்ச்சு தான் அவங்களுடைய கையினுடைய சுற்றளவு நான் அளவு எடுக்கையில் பார்த்தது. ஆனால் இங்கே பாருங்கள் 10 இன்ச்சு வரும்.
இவங்க இந்த 10 இன்ச்சுங்கிறது பாடி லூஸ் வச்சு வச்சுருப்பாங்க. பாடி லூஸ்க்கும் கையோட சுற்றுற அளவுக்கு சம்மந்தங்கிறது நிறைய டைம்ஸ் இருக்கிறதில்ல. ஸோ நம்ம இதை வந்து 6 வச்சுக்கலாம். பத்தே கால் வருது. அநேகமாக இது கணக்காக வரும். இப்போ பேக் சைடுடைய பேக் நெக் எவ்வளோங்கிறது இறக்கம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் ஒரு 4 இன்ச்சு மேலே. இப்போ வந்து இது எவ்வளோ தூரம் அவங்க உள்ளது இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம இங்கே 3 வச்சுருக்கோம். இங்கே 3.25 வச்சு ட்ராயிங் பண்ணி பார்ப்போம். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அவங்க என்ன பேக் நெக் கொடுத்துருக்காங்களோ அதே பேக் நெக் நம்ம கொண்டு வர்றதுக்கு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஓகேங்களா? இதை ஒரு கையில் அழுத்திக்கோங்க. இந்த இடத்த எடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ளவுஸை இப்படி மூவ் பண்ணுங்க. இப்படி மூவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதே ஷேப் நம்ம இங்கேயும் கொண்டு வரலாம். இந்த இடம் பிடிச்சிக்க முடியலன்னா ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது இறக்கம் ஆம்ஹாலோட நமக்கு கீழே இறங்கி வருது. அப்போ ஆம்ஹாலோட கீழே இறங்கி வரையில இந்த இடம் நல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த இடம் என்னாகும்? எக்ஸ்டெண்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி இறங்கி வர பட்சத்தில் இந்த அளவுகள் வந்து அவங்களுக்கு லூஸாக இருக்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் மேக்ஸிமம் இவங்க பாடி லூஸ் 44 இன்ச் வந்ததுனால இது 3 இன்ச்சஸ்ங்கிறது கரெக்டாக வரும். இதுவே அவங்களுக்கு வந்து இது மேலே வருதுன்னா நம்ம வந்து 1/4 இன்ச்சு சேர்த்து தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ 3.25 இன்ச்சு இங்கே சேர்த்து தான் வைக்கணும். இப்போ இது வந்து அப்போ அவங்களுக்கு லூஸ் வருதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இன்கேஸ் வந்தால் நெக்ஸ்ட் ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 1/4 இன்ச் அளவு இந்த பக்கம் முன்னாடி நகர்த்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ளவுஸ் பிரச்சனை வந்துருச்சு நான் தைச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு நாட் வச்சு கொடுத்துருங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம முன்னாடி வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். இந்த இடம் பிடிக்கும்போது கொஞ்சம் கிராஸாக பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம பேக் நெக்கு இவ்வளோ எடுத்துட்டோம். சரி, பேக் சைடுக்கு இவ்வளோ எடுத்துட்டோம். ஃப்ரண்ட்டுக்கு இது எடுத்துக்கிட்டோம்னா கைக்கு இங்கே வந்துடும். கட் பண்ணிக்கலாம். இது கணக்காக உட்காந்துருக்கா அப்படின்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஒரு தடவை திருப்பி பார்க்கல என்ன தப்பு பண்ணிக்கோம்னு இங்கே பாருங்க திருப்பி போட்டிருக்கோம். ஸோ இது கரெக்டாக வச்சுக்கலாம். அயன் பண்ணும்போது போட்டது அப்படியே தப்பாயிடுச்சு. இதை கட் பண்ணிருக்கலாம். இப்போ அங்கங்கே ஒரு கட் மார்க் போட்டுக்குவோம்.